ம். எல்லாருக்கும் சமயதர்ஷன்பா. இன்னைக்கு வந்து 93வது காதை. பச்சகாதிஹி புஜ்யதோ நியமா கீயதி மோகோபச்சயம் மோகோபச்சயம் தம்ஹா சத்தம் சமதி தவம். இது காத்தை. இதுல வந்து பாத்தீங்கன்னா மோகம் ஷயம் ஆறதுக்கான காரணம் சொல்றாங்க. ஜின சத்தாவு ஜின சாஸ்திர மூலியமா பச்சக்காதிஹி பிரத்யக்ஷம் முதலான பிரமாணத்தினால அட்டேன பதார்த்தங்களை புஜ்ஜது யார் வந்து அறிஞ்சிக்கிறாங்களோ நியமம் அவங்க மோக பச்சயம் மோக சமூகத்தை வந்து கீயதி ஷயம் செய்யற அவங்களுக்கு ஷயம் ஆயிடுது அப்படிங்க. அதனால சத்தம் சாஸ்திரத்தை சமதி தவம் எப்படி படிக்கணும் அத்தியன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா சமயக் பிரகார் சரியான முறையில அதை வந்து நம்ம அத்தியனம் வந்து பண்ணணும் அப்படின்னு. நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோம் மோகம் ஷயமாறதுக்கு ஒரு காரணம் முன்னாடி காத்தையிலையும் சொல்லியிருந்தாங்க. இப்போ நமக்கு வந்து மோகம் ராகத்வேஷம் பத்தி தான் சர்ச்சை நடந்துட்டு இருக்கு இல்லையா. இல்ல முதலையும் ஒரு உபாயம் சொன்னாங்க. அதாவது அந்த திரவிய குண பரியாயத்தோட பகவானை வந்து திரவிய குண பரியாயத்தோட அறிஞ்சு தன்னுடைய ஆத்மாவையும் அறியும் பொழுது அங்க மோகம் வந்து ஷயமாகுது அப்படின்னு பார்த்தோம். சோ இங்க வந்து இன்னொரு வழி சொல்றாங்க. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஜின சாஸ்திர மூலியமா என்ன சொல்லப்பட்டிருந்தது அது மூலியமா நம்ம வந்து பதார்த்தம் தெரிஞ்சுக்க முடியும். ஜனசாஸ்திரம் மூலியமா தான் நம்மளால பதார்த்தத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். சோ பதார்த்தம் ஆனா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கோ அப்படியேதான் இருக்கு. ஆனா அதை தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு யார் அதை அறிகிறாங்களோ அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாருக்கு வந்து பூர்ண ஞானம் இருக்கோ அவங்களாலதான் பொருள் எப்படி இருக்கோ அப்படியே அறிஞ்சிக்க முடியும். சோ பூர்ண ஞானம் எது வரைக்கும் ஏற்படலையோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களால பதார்த்தத்தை எப்படி இருக்கோ அப்படியே அறிய முடியறது இல்லை அப்படிங்கறதான். சோ அறிய முடியறது இல்லைங்கிற ஒரு இதுவா இருக்கும் பொழுது சோ யாரு வந்து தன்னை அவங்களால வந்து பதார்த்தத்தை அறிஞ்சிக்க முடியலையோ சோ அவங்க வந்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க மத்தவங்களுக்கு சொல்றதுக்கும் அவங்களால வந்து முடியாது. பதார்த்தம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லவும் முடியாது அப்படிங்கறதான். சோ அதனால இங்க என்ன சொல்றாங்க முதல்ல நீங்க வந்து அத்தியனம் பண்ணணும் சரியா அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ சாஸ்திரங்கிறது வந்து இங்க சொல்றோம்னா அது எது சாஸ்திரம் அப்படிங்கிறதுக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாமே சாஸ்திரம் ஆயிட முடியாது. சோ எது வந்து பகவானால் சொல்லப்பட்டதோ அதுதான் அதுக்கு பேர் தான் சாஸ்திரம்னு பேர். சோ அதுல வந்து யார் அறிஞ்சு படிச்சு அர்த்தங்களை வந்து தெரிஞ்சுக்கிறது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது பதார்த்தத்தை கிரகிச்சுக்கிறது சோ இதெல்லாம் வந்து இது பண்ணும்போது அவங்க வந்து சரியான அறிஞ்சவங்களா சொல்ல முடியும் அப்படிங்கறதான். ஜினேந்திர பகவானால் சொல்லப்பட்ட பதார்த்தத்தை வந்து யாரால அறிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறோம் உங்களால உங்களுக்கு வந்து யோசிக்க முடியுதா அப்படிங்க. யாரால் வந்து பகவானால் சொல்லப்பட்ட பதார்த்தத்தை வந்து மத்தவங்க யாராவது ஏன் வந்து நம்ம வந்து பகவானால் சொல்லப்பட்ட இதனாலதான் நமக்கு வந்து பதார்த்தத்தை அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நீங்க என்னைக்காவது யோசிச்சுக்கோங்க. எல்லாம் சொல்றோம் பகவானால் சாஸ்திரத்து மூலியமா தான் நம்ம அறிஞ்சிக்க முடியும் பகவானுடைய திவ்ய துணி மூலியமா தான் பதார்த்தத்தை அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னு ஏன் அப்படி மாதிரி இருக்கு அப்படிங்கறது வந்து நீங்க யோசிச்சிருக்கீங்களா. ஏன் மத்தவங்க சொல்றாங்க இல்லையா பகவான் சொல்றாங்க மத்த தர்மங்கள் இருக்கு மத்த சம்பிரதாயங்கள் இருக்கு அவங்களும் சொல்றாங்க அவங்கள பகவான் சொல்றாங்க. சரி அவங்களால ஏன் வந்து
பதார்த்தங்களை எப்படி இருக்கோ அப்படி அறிய முடியல அப்படிங்கிறதான். அவங்களும் தங்களை சொல்லிக்கிறாங்க, பகவான் சொல்லிக்கிறாங்க, சர்வஜன் சொல்லிக்கிறாங்க, எல்லாமே எல்லா பொருளும் எங்களுக்கு வந்து பார்க்க முடியும், அறிய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதுல வந்து அவங்களுடைய ஞானத்துல வந்து அவங்களுடைய ஞானத்துல யார் பகவான் சொல்றாங்களோ, சர்வஜன் சொல்றாங்களோ, அவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஞானம் வந்து சர்வஜ தன்மையோட கூடிய ஞானமா அது இல்ல அப்படிங்கிறதா. எப்படி நம்மளால வந்து அதுல சர்வஜ தன்மை இருக்கு இல்லைங்கிறத அறிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எது வந்து நம்மளால பார்க்க முடியுதோ, எது நமக்கு காட்சி அளிக்குதோ, சோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை ஒண்டிதான் அவங்களால வந்து சொல்ல முடியும். அது இல்லாம எது நமக்கு பார்க்க முடியலையோ அதை பத்தி சொல்லக்கூடியவங்க யாரும் இல்ல அப்படிங்க. அதுக்கான இது யாரா இருக்காங்கன்னா யாரும் இல்லை அப்படிங்கதான். சோ தெரியாத பொருள், நம்மளால பார்க்க முடியாத பொருளை அது அந்த மாதிரி யார் இருக்காங்களோ அது சொல்றது மட்டும் இல்லை, அது வந்து எப்படி இருக்கணும், அது சரியாவும் இருக்கணும் இல்லையா. பார்க்க முடியாத பொருள் சொன்னாங்க அப்படின்னா கூட அதை தர்ப்பம் அப்படிங்கிற உரைக்கல்ல வச்சு உரைச்சோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு சரியான விடை வந்து அதுல இருக்கணும். அவங்க சொல்றதுக்கான அந்த இது சொல்லும் பொழுது அது உரைக்கல்ல வச்சு உரசணும் அப்படின்னு சொன்னா அதுல வந்து உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், பதில் கிடைக்கணும். அதுல சோ அந்த ஞானம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சர்வஜ பகவானுடைய ஞானமா இருக்கும். எது பார்க்க முடியுதோ பார்க்க முடியாததோ எதுவா இருந்தாலும் அவருடைய ஞானத்துல சொல்ல முடியும், அவருக்கு தெரியும், அவரால சொல்ல முடியும் அப்படிங்க. நீங்க எந்த உரைக்கல்ல வச்சு நீங்க உரசுனீங்க அப்படின்னு தர்க்கங்கிற உரைக்கல்ல வச்சு உரசுனீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான விடை அதுல எல்லாத்துலயும் கிடைக்கும் அப்படிங்கிறோம். ஆனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யாருடைய சாஸ்திரமா இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாலும், யாருடைய உபதேசமா இருந்தது அப்படின்னு சொன்னாலும் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 6 திரவியத்துக்கான ஞானமோ இல்ல 7 தத்துவத்துக்கான ஞானமோ அதுல இருந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்மளே பார்க்க முடியல. யார்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னாலும் எந்த தர்மம் எந்த சம்பிரதாயம் எதுவா இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல இந்த கேள்விகளுக்கான பதில் அவங்க கிட்ட கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஏன்னா மத்த தர்மங்களையும் அவங்களுக்கும் கிரந்தங்கள் இருக்கு, அவங்களுக்கும் வச்சு சொல்றாங்க இல்லையா. அவங்களுக்கு இது ரொம்ப இது இவங்க சொன்னது அதெல்லாம் சொல்றாங்க. ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு சம்பிரதாயமும் அவங்கவுங்களுக்கான கிரந்தங்கள்லாம் இருக்கு, சூத்திரம் இருக்கு, சாஸ்திரம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா தத்துவத்துக்கான விஷயம் எங்க கிடைக்கும், தத்துவங்கிறதுக்கான விஷயம் எங்க கிடைக்கும் அப்படின்னு பாரு. ஆனா அவங்களுமே வந்து பார்ப்பாங்க, சொல்லுவாங்க, நீங்க பாருங்க, நீங்க வேணா பாருங்க. ஆனா அவங்க தத்துவங்கிற பேரை யூஸ் பண்ணாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த 6 திரவியங்கள் பத்தின தகவல் அது எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயம் பத்தின இது வேற எந்த கிரந்தத்திலையும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதான். சோ அதுலயே கூட பாத்தீங்க, இதுதான் சரி தெரியாதது கூட விட்டுருங்க, 6 திரவியம் என்னன்னு தெரியல அதை பத்தி எல்லாம் இல்லை அப்படின்னா கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கூட சம்சாரி ஆத்மா எல்லாரும் பார்க்க முடியுது, எல்லாரும் பாக்குறோம் சம்சாரி ஆத்மாவை, எல்லாருக்கும் தெரியுது. அப்படி இருந்தா கூட அதை பத்தி கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பார்க்க முடிஞ்ச இதே கூட பாத்தீங்கன்னா இந்த ஜீவ தத்துவத்தை பத்தி கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஜீவ திரவியத்தை பத்தி கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எங்கேயுமே உங்களுக்கு அந்த ஜீவ திரவியம் பத்தின சர்ச்சை கூட உங்களுக்கு வந்து கிடைக்கிறது கிடையாது. மற்ற கிரந்தங்களையோ இல்ல சாஸ்திரங்களையோ ஜீவன் எப்படி இருக்குங்கிறது ஒண்ணு, எப்படி அது, அதாவது ஜீவன் எப்படி வந்தது, எப்படி ஏற்படுது, அந்த மாதிரிலாம். சோ ஞான தர்ஷன் சுபாவாலாவா அந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சர்ச்சையே உங்களுக்கு எங்கேயுமே ஆத்மா ஜீவன்கிறது அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற சர்ச்சை எல்லாம் உங்களுக்கு வந்து எங்கேயுமே வந்து கிடையாது அப்படிங்கிறதா. சோ அதனால சில தர்ஷனத்துல வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க இதெல்லாம் இருக்கு, வேதாந்த தர்ஷனம் இருக்கு, அவங்களுடைய இதெல்லாம் இருக்கு இல்லையா, வேதங்கள்லாம் இருக்கு. அதுல படிச்சீங்க அப்படின்னா கூட வேதங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் படிச்சீங்க அப்படின்னா கூட பாத்தீங்க அப்படின்னா வேதாந்தத்தெல்லாம் பாத்தீங்கன்னா கூட ஆத்மாங்கிற சப்தம் நிறைய அதுல இருக்கும். ஆனா
ஆத்மாவுடைய சுபாவம் என்ன அப்படிங்கறத பத்தி அதுல ஒன்றும் சொல்லப்பட்டதே கிடையாது. ஸோ வேதாந்தம் எப்ப படிக்கிறீங்களோ அதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆத்மாக்கா தர்ஷன் பண்ணணும், ஆத்மாவை வந்து சாட்சாத்கார் பண்ணணும், ஆத்மாவை வந்து பரமாத்மாவுக்கும் மிலன் கரானா, ஸோ ஆத்மாவை பரமாத்மா கூட சேர்க்கணும், அந்த மாதிரி தான். ஸோ இதை பத்தின இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல கூட உங்களுக்கு வந்து கிடைக்க முடியும். அதுல வந்து உங்களுக்கு அட்வைஸும் பண்றாங்க, அதை பத்தின உபதேசங்களாகவும் உங்களுக்கு இருக்கு. ஆனா ஆத்மாங்கிறது என்ன, ஆத்மாவுடைய லட்சணம் என்ன, ஆத்மாவுடைய சொரூபம் என்ன, இத பத்தின தகவல் எங்கேயுமே உங்களுக்கு கிடையாது, கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறதான். சோ ஆத்மா வந்து சம்சாரத்துல இருக்கு அப்படின்னா சோ எந்த காரணத்தினால அது இருக்கு, எந்த விஷயம் வந்து ஆத்மாவை இந்த சம்சாரத்துல கட்டி போட்டு வச்சிருக்கு, சோ ஆத்மாவுக்கு உள்ள என்ன விஷயம் இருக்கு, ஆத்மா வந்து தன்னுடைய புத்தினால பார்க்குது, அது சொல்லு. சோ அதனால வந்து என்ன அங்க வந்து இருக்கு அப்படின்னு, அங்க என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு. சோ சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். சோ சம்ஸ்காரம் காரணமா தான் இந்த ஆத்மா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்தடுத்த ஜென்மங்கள்ல இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி காரியங்களை பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் கூட அவங்க எல்லாம் பேசுறாங்க. ஆனா இந்த வந்து சம்ஸ்காரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, சூக்ஷ்மமான விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய ஸ்தூலமா இந்த விஷயம் ரொம்ப ஆஹ் உள்ளுக்குள்ள போகாம வெளியில இருந்து இது பண்ற மாதிரி அது ஒரு இந்த விஷயமா இருக்கு அப்படிங்கறதான். கொஞ்சம் படிச்சவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களால புரிஞ்சுக்க முடியும். என்ன சொல்லுவாங்க அவங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இது எல்லாமே வந்து போன ஜென்மத்துல செஞ்ச சம்ஸ்காரம் செய்யப்பட்டிருக்கு, அதனாலதான் இப்ப வந்து அதே மாதிரி இது செய்யுது அப்படிங்கிறது. சோ சாஸ்திரத்தை வந்து படிச்சதுக்கு அப்புறம் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி படிச்சவங்களும் இப்படிதான் இருக்காங்க. சோ படிக்காதவங்களுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியல, என்ன காரணம்னே அதை பத்தி தெரியுது இல்ல. சோ படிச்சவங்க என்ன சொல்றாங்க, போன ஜென்மத்துல அந்த மாதிரி சம்ஸ்காரம் அது பண்ணிருக்கு, அதனால வந்து இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த கர்மம் மாதிரியான சூக்ஷ்ம புத்கல திரவியம் ஆத்மாவினால பந்திக்கப்பட்டிருக்கு. சோ அந்த கர்மம் மாதிரியான சூக்ஷ்ம புத்கல திரவியத்தினுடைய பரிணாமத்தினால அந்த ஆத்மா வந்து கஷாயம், யோகம், நித்தியாத்வம் முதலான பாவங்களை அடையுது. உல்டி அதனுடைய சுபாவமான புத்தி இல்லாம வேற இதுவா விபாவமா அதுக்கு புத்தி ஏற்படுது, அதுக்கு சித்த வேற மாதிரி ஆயிடுது. இதுக்கு பின்னாடி அதனால வந்து அந்த சூக்ஷ்ம கர்மம் ஆத்மாவனால பந்தம் ஆயிடுது இல்லையா. சோ இத பத்தின இது தகவல் எங்கேயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வேதாந்தத்திலயும் உங்களுக்கு வந்து கிடைக்காது அப்படிங்கிறது. எல்லாம் சம்ஸ்காரம்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில ஆக்சுவலா என்ன நடக்குது, இந்த மாதிரி புத்கல கர்மத்தினால நமக்குள்ள 2 பேருக்கும் நடக்கிற அந்த விஷயம். சோ இதனால அது பாவனமா இருக்கு, அதனால திருப்பி பந்தமாகுது, அதுக்கப்புறம் அது நடக்கிறது அப்படிங்கிறது. சோ இதை பத்தின விஷயம்லாம் வேதாந்தத்துல கிடைக்கிறது இல்லை. சோ எந்த தர்ஷனத்திலுமே இதை பத்தின பேச்சோ இதை பத்தின தகவலோ இல்லை அப்படிங்கிறத. ஆனா எல்லாம் சொல்றாங்க, அவங்க எல்லாம் எல்லாரும் சர்வஜ்ஞ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சர்வஜ்ஞ தன்மையினால அவங்க வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதிருஷ்ய பதார்த்தம் எது நம்மளால பார்க்க முடியும், கண்ணுக்கு தெரியாம இருக்கும், அந்த பதார்த்தம் பத்தின ஞானம் யாருக்கிட்டையும் இல்லை அப்படிங்கிறோம். சோ ஆனா ஜெயின் தர்ஷனத்துல வந்து படிச்சீங்க அப்படின்னு சொன்னா அப்போ உங்களால வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதான். என்ன புரிஞ்சுக்க முடியும், இவ்வளவு சூக்ஷ்மமான விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த விஷயம்லாம் வந்து எதுல நம்மளுடைய ஞானத்தினால ஏற்படுறது, நம்ம ஞானத்துக்கு தெரிகிற விஷயமும் கிடையாது. ஆனா நாம வந்து எப்படி ஜெயின தர்ஷனத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னா கூட நமக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிற சக்தியோ அவ்வளவு ஞானமோ நமக்கு இல்லை. அது நம்ம எப்படி வந்து அதை இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாம வந்து ஸ்ரத்தையினால, சோ பகவான் சொன்ன வாணி அதுதான் உண்மை அப்படிங்கிற ஸ்ரத்தை காரணமா நாம வந்து என்ன பண்ணிக்கிறோம், பொருள் வந்து இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறத ஏத்துக்கிறோம். சோ நம்ம வந்து அந்த இதுல வந்து தர்க்கத்தினுடைய அந்த உரைக்கல்ல வச்சு பண்ணும் உரசணும் அப்படின்னு சொன்னா
எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்பஷ்டத்துல வந்து உண்மையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க தர்க்கம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளால வந்து அது வந்து அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல வந்து நம்ம எப்படி பாத்துக்கிறோம், பகவான் சொல்லும்போது நமக்கு வந்து ஞானம் அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற போது ஜஸ்ட் சித்தையினால அதை வந்து அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து தர்க்கம் பண்ணி அதை வந்து உரசணும்னு சொன்னா அந்த விஷயத்த எத்தனை விதமா தர்க்கம் இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்னு தர்க்கம் பண்ணி உரசும் போது அது நமக்கு வந்து தெரிய வரும், ஸ்பஷ்டமா நமக்கு தெரிய வரும். எப்படி இருக்கோ அந்த மாதிரி அதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதான். நீங்க 6 திரவியம் பத்தின இதுவா இருக்கட்டும், அந்த 6 திரவியத்திலே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தர்ம திரவியத்தை பத்தின விஷயமும் அதர்ம திரவியத்தை பத்தின விஷயமும் எதுவா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து எங்கேயுமே வேற அந்நிய சாஸ்திரத்துல அது கிடைக்கிறது கிடையாது அப்படிங்கிறது. இந்த உலகத்துல வந்து அந்த மாதிரி திரவியம் தர்ம திரவியம் அதர்ம திரவியம் பத்தி நம்ம என்ன சொல்றோம், எது வந்து நமக்கு நடக்கிறதுக்கு நமக்கு வேலை செய்யறதுக்கெல்லாம் உதவியா இருக்கும், சப்போர்ட்டா இருக்கும், சகாயமா இருக்கும். சோ அப்படிங்கிறதுனா சொல்றோம் நடக்கிறதுக்கான சகாயம் கொடுக்கறது. சோ அதே மாதிரி அந்த மாதிரி திரவியம் உலகம் பூராவுமே பரவி எது நம்ம நிக்கிறதுக்கான சகாயம் பண்றதுக்கான அந்த திரவியம் எங்க நம்ம நிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல நிக்கணும், எங்க உட்காரணும்னு நினைக்கிறோமோ அங்க உட்காரணும். சோ அதுக்கு வந்து ஒரு திரவியம் உங்களுக்கு சகாயம் பண்ணுது. அதனுடைய சகாயம் இல்லாம நம்மளால ஒண்ணு அதனால நடக்கிறதுக்கும் ஒரு திரவியம் சகாயம் பண்ணுது. சோ அதுவுமே வந்து நம்ம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து எது சகாயம் பண்ணுது இதை பத்தின ஞானம் எதுவுமே நம்ம கிட்ட மத்த தர்மத்துல சொல்லப்படலை அப்படிங்கிறது. சோ அதே மாதிரி நமக்கு என்ன மாதிரி ஞானமும் நமக்கு இல்லை. பரமாணுனா என்ன, பரமாணுடைய சம்பந்தத்தினால பரமாணுக்களுடைய சம்பந்தத்தினால என்ன மாதிரி புத்கலங்கள் உருவாகுது அப்படிங்கிறதாம். அதை பத்தின ஞானமும் நமக்கு வந்து சரியா இல்லை அப்படிங்கிறதாம். சரீரத்தை உருவாக்கக்கூடிய புத்கல பரமாணு இருக்கு, அது தனி. நம்ம எல்லாம் புத்கலன்னு சொன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. பரமாணுக்கள் பல விதமா இருக்கு உங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது சரீரத்தை சரீரம் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கிற புத்கல பரமாணு இருக்கு இல்லையா, அது வேற. அதே மாதிரி சப்தத்தை உருவாக்குற புத்கல பரமாணு வேற. சோ உடம்பு பரமாணு வேற, உருவாக்குற பரமாணு வேற, சப்தத்தை உருவாக்குற பரமாணு எல்லாம் புத்கல பரமாணுக்கள் தான். ஆனா அதுக்கான ஆற்றலும் அதுக்கான இதுவும் வேற வேற. அதே மாதிரி மனசை உருவாக்குற புத்கல பரமாணுவும் வேறையா இருக்கு. கர்ம வடிவமா பரிணமிக்கிற புத்கல பரமாணு வேற. சோ இது எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு பார்க்க முடியறதே இல்லை, நமக்கு காட்சிக்கு வர்றதே கிடையாது. ஆனா அதனுடைய ஸ்தூல வடிவத்தை நம்மளால வந்து நம்மளுடைய அறிதலுக்கு வர முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா சரீரத்தை நம்மளால பார்க்க முடியாது. எந்த பரமாணுக்களால் அந்த சரீரம் உருவாச்சோ அந்த பரமாணுக்களை நம்மளால பார்க்க முடியல அப்படின்னா கூட அது நிறைய எத்தனை பரமாணுக்கள் ஒன்னா சேர்ந்து அதனுடைய ஒரு உடம்பா வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஸ்தூல வடிவத்தை நம்மளால வந்து பார்க்க முடியுது அப்படிங்கிறதான். சரீரத்தை நம்மளால தனியா பார்க்க முடியுது அப்படிங்கிறதான். சோ மனசுக்கான பண்றது இல்லையா, மனசுக்கு மன்கி பரிணத்தி. சோ அது வந்து தனியா உங்களால வந்து புரிஞ்சுக்க முடியும். மனசனுடைய இது வந்து நடைபெறும் போது அதனுடைய விஷயமும் அதையும் நீங்க வந்து தனியா இது பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற. அதே மாதிரி சப்தம் பேசும்போது வெளிப்படும் போது அதையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தனியா பார்க்க முடியும் அப்படிங்கிறோம். ஆனா கர்மம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம், கர்மம் கூட நமக்கு வந்து பந்தமாகுது அப்படின்னு சொன்னோம். நம்மளோட பந்தமான அந்த கர்மத்தை அதை கூட நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை கூட உங்களால வந்து ஒரு தனித்தனியா உங்களால வந்து அனுபவம் பண்ண முடியும். என்னன்னு தெரியல அப்படின்னா கூட ஆனா அது அனுபவத்துக்கு வர முடியும். கர்ம பந்தம் உங்களுக்கு உங்களோட எந்த கர்மம் உங்களோட பந்தமா இருக்கோ அந்த கர்மம் உங்களுக்கு வந்து என்ன வர முடியும், அனுபவத்துக்கு வர முடியும். ஆனா யாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இத பத்தின வர்ணனை வந்து யாராலையும் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் இல்லையா. சோ அனுபவம் பண்ண முடியும், ஆனா அது எப்படி அனுபவத்துக்கு வருது என்ன பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்றதுக்கு யாராலையும் வந்து யாராலையும் பண்ண முடியாது எந்த மனுஷனாலையும் பண்ண முடியாது அப்படிங்கிறதான். ஜினேந்திர பகவானுடைய வாணி மூலியமா இதெல்லாம் வந்து எப்படி நம்மளால
கேட்கறதுக்கு நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் பகவானுடைய வாணியில தான் இதெல்லாம் கேட்க முடியுது அப்படிங்கிறது. சப்தமும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு புத்கலம். மனசும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுவும் புத்கலத்தினால ஆனதுதான். சோ நம்முடைய சரீரம் அதுவும் புத்கலம், இந்திரியம் அதுவும் புத்கலம். சோ இதெல்லாம் யார் சொல்றாங்க? அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க பண்றாங்க சொல்றாங்க அப்படின்னா கூட யார் மூலியமா சொல்லப்படுது. சோ உங்களுக்குள்ள ஞானம் கொஞ்சமாவது இருந்தது அப்படின்னா பகவான் என்னமோ அப்படி ஞானத்துல இருந்து எல்லாம் சொல்றாரு. நான் சொன்னாலும் கூட உங்களுக்குள்ளேயும் கொஞ்சம் ஞானம் இருந்தது அப்படின்னாதான் அந்த ஞானம் மூலியமா இதை எல்லாத்தையும் தர்க்கம் மூலியமா உங்களால தர்க்கம் மூலியமா அதை பிரிச்சு இது பண்ணி பார்த்து உங்களால அதை புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது. சோ உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சர்வஜ தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது எல்லாத்தையும் சரியா அறிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது. சோ அதனால தத்துவ அதுக்குதான் திருப்பி சர்வஜ தன்மை என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் கீழே சொல்றாங்க. சோ தத்துவம் பத்தின இது பாத்தீங்கன்னா எல்லாரும் பேசுறாங்க, அவங்களும் பேசுறாங்க, இது தத்துவம் அந்த தத்துவம் இந்த தத்துவம்லாம் சொல்றாங்க. ஆனா உண்மையிலே தத்துவங்கிறது என்ன, அந்த தத்துவத்தை எப்படி அடைய முடியும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மோட்சத்துக்கான விஷயமும் நிறைய எல்லாரும் பேசுறாங்க, எல்லா சம்பிரதாயமும் பேசும், மோட்சம் பத்தி பேசுவாங்க. ஆனா மோட்சம் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. சம்சாரத்துல பாத்தீங்கன்னா பந்தத்துக்கான காரணம் அப்ப அவங்களால பாத்தீங்கன்னா எப்ப ஒரு மனுஷனால சொல்ல முடியறது இல்ல அப்படிங்கிற பொழுது அவனால மோட்சத்துக்கான காரணமும் எப்படி அவனால சொல்ல முடியும் அப்படிங்கிறது. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு என்ன புரிய வரும் அப்படின்னு சொன்னா, சோ இது பகவான் மூலியம் தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுதே தவிர மத்தவங்க யாராலையும் நமக்கு தெரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறோம். சோ அதனால்தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பகவானால் சொல்லப்பட்ட ஞானம் தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சாஸ்திரம்னு சொல்லலாம் அப்படின்னு. சோ இது சாஸ்திரத்துல தான் நம்மளால இந்த விஷயங்கள் பத்தி எல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுதான். அப்போ அது மூலியமா தான் நமக்கு அந்த ஆத்மா பாத்தீங்கன்னா சரி, அந்த ஆத்மாவுக்கு ஒரு சரியான ஞானம் கிடைக்க முடியும் அப்படிங்கிறதுதான். எதை பத்தின சரியான ஞானம்? சரீரம் பத்தி, இந்திரியம் பத்தி, மனம் பத்தி, எல்லா புத்கலம் பத்தி, இதை பத்தின சரியான ஞானம் ஏற்பட முடியும் அப்படிங்கிற. சோ இது மூலியமா பகவானுடைய வாணிங்கிற அந்த சாஸ்திரம் மூலியமா. சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பிரம்ம இருக்கு அப்படின்னு சொல்றாரு, ஒரு பிரம்மையில இருக்கு அப்படின்னு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா மனசும் ஞானவான், சப்தத்திலையும் ஞானம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, அது ஏத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சப்த ஞானம் தான் சப்குச் ஞானம். சோ எல்லா ஞானம் சப்த ஞானம், சப்தமே உங்களுக்கு ஞானமா இருக்கு, சப்தமே ஞானம் அப்படிங்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சப்தம் ஞானமா ஆக முடியாது அப்படிங்கிற. சப்தத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சப்தம் ஞானமாக முடியாது. ஆனா சப்தத்துல ஞானத்தை அடையறதுக்கான ஒரு சக்தி இருக்கு. சப்தம் மூலியமா ஞானத்தை அடையக்கூடிய சக்தி அந்த சப்தத்துல இருக்கு அப்படின்றது. அந்த சப்தம் எப்ப உங்களுக்கு கேட்கறதுக்கு வருதோ அதை கேட்கும் போது அப்ப பாத்தீங்கன்னா அந்த சப்தத்தை கேட்கும் போது யாராவது மனமுடையவங்களா இருந்தாங்கன்னு சொன்னா, சஞ்சி உயிரா இருந்ததுன்னு சொன்னா அதால அந்த சப்தத்துக்கான அர்த்தத்தை கிரகிச்சுக்க முடியும் அப்படின்னு. ஆனா சப்தமே ஞானங்கிறது கிடையாது அப்படிங்கிறதா. சோ ஞானம் சப்தத்துல கிடையாது. சோ ஞானம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எங்க இருக்காது? ஆத்மாவில தான் இருக்கு. ஏன்னா ஞானம் தான் ஆத்மாவுடைய சுபாவமா இருக்கு அப்படிங்கிற. சப்தத்துல ஞானம் ஏற்படுது அப்படின்னு சொன்னா சோ அப்ப பாத்தீங்கன்னா அவ்வளோ சப்தம் சம்சாரத்துல நிறைஞ்சு இருக்கு. எவ்வளவு சப்தங்கள் சம்சாரத்துல நிறைஞ்சு இருக்கு அப்படிங்கிறதான். அத அந்த சப்தங்களை
நம்ம எப்ப கேட்டாலுமே அதுல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ப நமக்கும் ஞானம் கிடைக்கணும். ஏன்னா சப்தம் தான் ஞானம்னு சொல்றோம். அவ்வளவு சப்தம் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறோம். ஆனா அந்த மாதிரி எப்போ நமக்கு அந்த மாதிரி ஏற்படல இல்லையா? இவ்வளவு சப்தம் இருக்கு, அந்த சப்தங்கள் மூலியமா ஞானம் ஏற்படல அப்படிங்கிறதான். சோ எது வந்து ஆத்மா சொல்லுது, ஆத்மா மூலியமா சப்தமா வெளில வருதோ, சோ எது ஜீவன் சொல்லுதோ, சோ அந்த ஞானத்தினுடைய எது ஞானத்தோட, ஆத்மா தானே ஞானத்தோட இருக்கு. சோ அந்த ஞானத்தோட எது வந்து பேசுதோ இல்ல சொல்லுதோ அந்த சப்தம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஞானத்தை உற்பத்தி பண்றதுக்கான இதுவா இருக்கு அப்படிங்கிறதான். சோ அதனால மத்த சப்தம்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோ என்ன சொல்றாங்க, யாருடைய சப்தம் ஞானத்தை உற்பத்தி பண்ண முடியும்னு? எந்த உயிர் வந்து ஞானத்தோட பேசுதோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஞானத்தை உற்பத்தி பண்ண முடியும். எல்லா சப்தமும் ஞானத்தை உற்பத்தி பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறதா. ஏன்னா பேசுறதுங்கிறது சப்தம் வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய யார் வேணா அந்த நிறைய சப்தங்களை உண்டாக்க முடியும் அப்படிங்கிறதா. அதே மாதிரி ஒவ்வொருத்தருமே கூட நிறைய சப்தங்களை பண்ண முடியும் அப்படிங்கிறதா. ஸோ எல்லாமே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த சப்தம் உருவாச்சு அப்படின்னு சொன்னா கூட அதுல இருந்து ஞானம் உற்பத்தி ஆயிடுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறதான். சோ ஞான உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்தத்துல இருந்து தான் உருவாக முடியும். சோ எந்த சப்தத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த சொல்ற உங்களுடைய அந்த ஆத்மாவுக்குள்ள எவ்வளவு ஞானம் இருக்கும். சோ யார் அது உயிரா இருக்கணும், சேத்தனமா இருக்கணும். சோ சப்தம் சேத்தனம் அச்சேத்தனம் நிறைய உங்களால நிறைய நிறைஞ்சிருக்கு, நிறைய சப்தங்கள் இருக்கு அப்படிங்கிற போது ஆனா சேத்தனத்தினுடைய இருக்கு இல்லையா அதனுடைய சப்தம் தான். சோ பேச முடிஞ்ச அந்த ஆத்மாவுடைய அந்த அதுக்குள்ள எவ்வளவு ஞானம் இருக்கோ சோ அந்த அளவுக்கு அது வந்து ஞானத்தை வந்து உற்பத்தி பண்ண முடியும் அப்படிங்கிறதா. கேவலி பகவான் வந்து பேசினாங்க அப்படின்னு சொன்னான். அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய வாணில இருந்து வந்து பாத்தீங்கன்னா 6 திரவியத்துக்கான ஞானம் வெளிப்பட முடியும். சோ அவருடைய வாணியில இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா 7 தத்துவத்துக்கான ஞானம் வெளிப்பட முடியும். ஆனா மத்தவங்க யார் எவ்வளவு பேசினாங்க அப்படின்னா கூட அவங்க இதுல இருந்து சப்தத்துல இருந்து பாத்தீங்கன்னா 6 திரவியம் 7 தத்துவத்தை நம்மளால வந்து புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறது. அதனால ஞானம் வந்து சப்தத்துல இல்ல அப்படிங்கிறது. ஆனா சப்தங்கிறது என்ன அப்படின்னு சொன்ன, ஆனா சப்தம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா சோ அது ஞானத்தை வந்து ஒரு வெளிப்படுத்துறதுக்கான அது யார் கேக்குறாங்களோ சோ அவங்களுக்குள்ளேயே அந்த ஞானம் இருந்தது அப்படிங்கிற பட்சத்துல அப்ப இந்த ஞானத்தை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு சாதனமா இந்த சப்தம் வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறதான். இந்த புத்காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சக்தி சுபாவமாவே அதுல அந்த சப்தத்துல வந்து இருக்கு அப்படிங்கிறதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஞானியும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தங்களுடைய சரீரத்தினுடைய தொண்டையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இல்ல நாக்கா இருக்கட்டும், இல்ல வந்து அந்த கைகள் வந்து அதாவது இந்த இது 2 கை சேர்த்து சில சப்தங்கள்லாம் உருவாக்க முடியல கை இதுவால கூட. சோ அந்த மாதிரியும் அந்த அங்கங்களை பிரயோகிச்சு அது மூலியமா சப்த வர்க்கணத்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா இந்த முழு உலகத்திலையும் அந்த வர்க்கணைகளை சப்த வர்க்கணைகளை அவங்களால வந்து ஞானியா இருந்தாங்க ஞானிக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த உலகத்திலயும் அது வந்து பரவுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அங்க வந்து என்ன ஆகுதுன்னா அது உலகம் பூரா பரவும் போது சோ அங்கேயே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பதிகிற மாதிரி சோ அந்த உலகம் பூராமே அது வந்து ஒரு ப்ரெஸ் பண்ண மாதிரின்னு சொல்றது அழுத்தமாகுது, அழுத்தப்படுது, அங்கேயே இதுவாயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மிஷின் மூலியமா ஒரு பொருளை தயார்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா அப்ப அதுல வந்து ஒரு ரா மெட்டீரியல் போட்டோம் அப்படின்னு சொன்னா சோ அப்ப அது என்ன ஆகுதுங்க, அது வந்து அதுல வந்து உங்களுக்கு என்ன அது அழுத்தப்பட்டு சோ அது என்ன ப்ராடக்ட் வரணுமோ அது என் ப்ராடக்ட் அதுல இருந்து
வெளியில வரா மாதிரி, அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சப்தத்தை நம்ம வந்து பேசும்போது அந்த சப்தம் நம்மளுடைய ஞானம் மூலியமா அது வந்து எங்கிருந்து உற்பத்தி ஆகுது, நம்மளுடைய நாபில இருந்து இந்த இது சொல்றது தொண்டை குழியில இருந்தெல்லாம் சோ அங்கிருந்து வந்து வாய் மூலியமா அது வெளிப்படுது அப்படிங்கிறது. சோ அந்த மாதிரி அது வெளிப்படும் போது அந்த சப்தத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு சக்தி வந்து ஏற்படுது அப்படிங்கிறதாம். சோ அப்ப அந்த சப்தம் வெளில வரும்போது அந்த சப்தத்துக்கு எவ்வளவு என்ன மாதிரி சக்தி கிடைக்குது அப்படின்னு சொன்னா அந்த சப்தத்தை கேட்கிறவங்களுக்கு அந்த சப்தம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது புரியறதுக்கு புரிஞ்சுக்க முடியுது இல்லையா என்ன பேசுறோம் அப்படின்னு. சோ அந்த மாதிரி ஒரு சக்தி அந்த சப்தத்துல வந்து இருக்கு அப்படிங்கிறதாம். சோ எப்ப இந்த சப்தம் எங்க வாயில இருந்து வெளிப்பட்டு அது கேட்கிறவங்களுடைய காதை வந்து அடையுதோ அப்ப வந்து அந்த சப்தத்துக்கான ஞானம் அவங்க கேட்கிறவங்களுக்கு ஏற்படும். ஆனாலும் அந்த சப்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான சக்தி அந்த யார் கேட்கிறாங்களோ யாருடைய காது அடையுதோ அவங்களுக்கு இருந்தது அப்படின்னாதான் அது புரிதலையும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதாம். சோ அதனால வந்து சப்தமே ஞானம் இல்லை அப்படிங்கறது நம்ம வந்து இது பண்ணிக்கணும். அதே மாதிரி ஞானமும் சப்தம் இல்லை, ரெண்டும் வேற வேற விஷயம் அப்படிங்கிறத மகாராஜ் ஆச்சாரியர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முக்குமாட்டிலையும் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கு இன்னும் எக்ஸாம்பிள்லாம் சொல்ற சப்தம் வந்து ஞானமா ஆக முடியாது அப்படிங்கிறதுக்கும். சோ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப இன்னைக்கு எவ்வளவு நமக்கு வந்து எவ்வளவு விஷயங்கள் நமக்கு முன்னாடி இருக்கு, நிறைய எல்லாம் பார்க்கிறோம். எல்லாமே என்னென்ன பார்க்கிறோம் விஷயம் இருக்கு, பொருள் இருக்கு, நிறைய இருக்கு, மொபைல் இருக்கு, நெட் இருக்குன்னு சொல்றோம், கூகுள் இருக்குன்னு சொல்றோம். இதுல எல்லாமே வந்து என்ன சொல்றோம் நம்ம வந்து எல்லாம் இதெல்லாம் வந்து ஞானம் வந்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே மொபைல் ஆகட்டும், நெட் ஆகட்டும், கூகுள் ஆகட்டும், அதெல்லாம் என்ன பண்ணுது அது அதனுடைய வேலைய செஞ்சிட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி அது பண்ணிட்டு இருக்கு. அப்ப இந்த மாதிரி அது வேலையை அது செய்யுது அப்படின்னா அப்ப இது வந்து என்னவாச்சு, அது வந்து சேத்தனமா ஆயிடுச்சா. சோ மொபைலோ இல்ல நெட்டோ இல்ல கூகுளோ சேத்தனம் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு. சோ சேத்தனம் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா, இல்ல அதுக்குள்ள வந்து புரிதல் வந்துடுச்சு அப்படிங்கிறது சொல்ல முடியுமா, இல்ல அதுவே வந்து இயங்க ஆரம்பிச்சு, இல்ல நகர ஆரம்பிச்சிருச்சு, இடம்பெயர்றது அதெல்லாம் வந்து தானே பண்ணுதா அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது எதுவுமே அதெல்லாம் பண்றது இல்லை அப்படிங்கிறதான். ஆனா வந்து இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புத்கல பதார்த்தம், மொபைல் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு வந்து என்னெல்லாம் புத்கல பதார்த்தம். அதுக்குள்ள என்ன செய்யப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தந்த இந்த புத்கல பதார்த்தங்கள்ல மொபைல், நெட்டு, கூகுள் எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து என்ன பண்ணப்படுது, ஒரு ஃபீட் பண்றாங்க. இதுக்குள்ள தகவலை செலுத்துறாங்க இல்லையா. அந்த மொபைல் ஆகட்டும் இந்த இது செய்யணும், எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதுக்கான ஃபீடிங் வந்து அதுல ஃபீட் பண்றாங்க அதுல. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ இது வந்து இதுல ஃபீட் பண்றாங்க, அதுபடி அது வந்து அந்த சிஸ்டம் அதுபடி ஒர்க் பண்ணு. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து பாத்துருக்கோம். சோ அது வந்து ரொம்ப சிம்பிள் டெக்னிக். என்னன்னு சொன்னா சின்ன இந்த பொம்மை கார்லாம் இருக்கும், அதுக்கு ஒரு சாவி கொடுத்துருப்பாங்க. நீங்க சாவி எந்த அளவுக்கு திருகுறீங்களோ ஆனா அதுக்குமே ஒரு லிமிட் தான் இருக்கும். சோ நீங்க ஃபுல் சாவி திருவிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது சாவி இருக்கிற வரைக்கும் ஓடும். சோ அந்த சாவி இதுவாயிடுச்சுன்னு சொன்னா நின்னு போயிடும் உங்களுக்கு. சோ இதேதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதேதான் உங்களுக்கு வந்து இப்ப நடக்கிறோம். இப்போ நீங்க வந்து இந்த அந்த இது வந்து பாத்தீங்கன்னா அப்ப சின்ன பொம்மையா இருந்தது, டெக்னிக் சிம்பிளா இருந்தது. இப்ப என்ன ஆச்சு, உங்களுக்கு டெக்னாலஜி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு உங்களுக்கு. சோ இப்ப விளையாண்ட இதுவும் என்னாச்சு உங்களுக்கு, அந்த பொம்மையும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பொம்மையா, கொஞ்சம் இன்னும் நிறைய வேலை செய்யற பொம்மையா, அந்த காருங்கடி தூண்டு ஒரு கொஞ்சம் தூரம் ஓடுற மாதிரி தான் அது செஞ்சுக்கலாம். இப்ப இன்னும் கொஞ்சம் பெரிய வேலை செய்யறேன், இன்னும் கொஞ்சம் இதுவா இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. கான்செப்ட் என்னவோ அதே மாதிரிதான். என்ன அதுல ஃபீட் பண்ணப்படுதோ சோ அது வரைக்கும் தான் அது வந்து வேலை செய்யும் அப்படிங்கறதுதான். சோ அது சாஃப்ட்வேர் நீங்க என்ன வேணா பேர் வச்சுக்கோங்க. ஆனா அந்த சாஃப்ட்வேர் கூட வந்து பாத்தீங்கன்னா அது யார் உருவாக்கி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சைத்தன்ய ஆத்மா தான் அதை வந்து உருவாக்கி இருக்கு இல்லையா. அந்த சாஃப்ட்வேர் அப்படின்னா கூட இல்ல அந்த சாஃப்ட்வேர் தானா உருவாயிடுச்சான்னு இல்ல அப்படிங்கிறோம். சோ அதுல அந்த சாஃப்ட்வேரோட வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே நிர்மாணிக்கப்படுது. அதுல வந்து என்ன பண்றாங்க, சிஸ்டம் அதுல பண்ணி வைக்கிறாங்க, அவங்க வந்து நிர்மாணம் பண்றாங்க அதுல.
ஸோ அதுல வந்து என்ன எதுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கும், என்ன தேவை இருக்கும், அதை பூர்த்தி செய்யற மாதிரி அந்த சாஃப்ட்வேர்ல நீங்க வந்து இதுவை வந்து ஃபீட் பண்றீங்க. ஸோ அந்த சிஸ்டம் வந்து அதுக்கப்புறமா வந்து ஆப்ரேட் பண்ணும்போது அதே மாதிரி அது இயங்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறதாம். ஸோ அதனால எப்படி வந்து உங்களுக்கு அந்த மிஷினரி சிஸ்டம் வந்து ஏற்படுதோ, ஸோ அதே மாதிரிதான் அது வேலை செய்யுமே தவிர அது வந்து மிஷின் தானவே வந்து சேத்தனா ஆக முடியாது அப்படிங்கிறதான். அதுக்குள்ள வந்து ஞானமும் ஏற்பட முடியாது அப்படிங்கிறதான். ஸோ அதனால வந்து மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ஞானிகள் மூலியமா செய்யப்படுற ஒரு சாதனம் அது ஆக்சுவலா. ஸோ அந்த சாதனம் வந்து அதுக்குள்ள வந்து என்ன ஃபீட் பண்ணப்பட்டிருக்கோ அதுபடிதான் அது வந்து வேலை செய்யுது. எப்படி முன்னாடி அந்த சின்ன கார் ஓடிட்டு இருந்ததோ அதே மாதிரிதான். ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெரிய பெரிய ரோபோட் இருக்கு, சாஃப்ட்வேர் இருக்கு. ஸோ கூகுள்ல வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த இதெல்லாம் நெட்வொர்க்லாம் இருக்கு அப்படின்னா எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது எல்லாமே இந்த ஜனங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஞானத்தை வந்து அந்த அளவுக்கு விஸ்தாரம் பண்ணிக்கிட்டே வராங்க. அதுல இருந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேல மேல பெட்டர் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஆனா உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஞானம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆத்மாவிலதான் இருக்கு. ஸோ அந்த ஆத்மாவில இருக்க அந்த ஞானத்தினுடைய பிரயோகம் அந்த ஆத்மா இப்ப அந்த ஞானத்தை எங்கெங்க பிரயோகப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா புத்கல பதார்த்தத்துல அதாவது பல விதமா உபயோகம் பண்ணி எங்க பண்ணுது, புத்கல பதார்த்தங்களை உருவாக்குறதுல. ஸோ இதனுடைய உபயோகத்தை அதுலதான் வந்து பண்றாங்க. ஸோ அதுல எக்ஸ்பிளைன் பண்றாங்க, அதுல பிரயோகம் பண்றாங்க. ஸோ நிறைய விஷயம் பண்ணி பண்ணி அவங்க அதுல வந்து என்ன பண்றாங்கன்னா புது புது பல உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை நிர்மாணம் பண்ணாங்க, புது புது ப்ராடக்டை உருவாக்குறாங்க அப்படிங்கிறதான். ஸோ எதுக்காக இந்த மாதிரி மக்கள் தான் சௌகரியமா இருக்கிறதுக்காக புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற. ஸோ ஞானத்தினுடைய உபயோகத்தை இந்த நேய பதார்த்தங்கள்ல, இந்த புத்கலங்கள்ல, இந்த ஜட பதார்த்தங்களை தான் உபயோகம் பண்றாங்க. ஸோ ஞானம் எங்க இல்ல, அந்த பதார்த்தங்கள் எதுலையுமே ஞானம் இல்லை அப்படிங்கிறதான். ஆனா மக்களுக்கு என்ன பிரம இருக்கு ஜனங்களுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கூகுள்ல அவ்வளோ ஞானம் இருக்குப்பா, நெட்லயும் அவ்வளோ ஞானம் கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை நெட்லயும் கூகுள்லயும் ஞானம் நிரம்பி இருக்கு அப்படின்னு சொன்னான். ஆனா உங்களுக்கு வந்து ஞானம் இல்லை அப்படின்னு சொன்னா எதுக்கான ஞானம் இல்லை அப்படின்னா நெட்டை ஓபன் பண்றதுக்கோ இல்ல கூகுள்ல சர்ச் பண்றதுக்கோ உங்களுக்கு வந்து ஞானம் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த நெட்டும் கூகுளும் உங்களுக்கு ஞானத்தை வந்து கொடுக்குமா? கண்டிப்பா அது கொடுக்கறதுக்கான சான்ஸ் இல்லை அப்படிங்கிறதான். ஸோ அதுக்கு வந்து என்ன வேணும், நமக்குள்ள வந்து ஞானம் இருக்கணும் அப்படிங்கிறதான். எதுக்கு, கூகுளையும் நெட்டையும் ஆப்ரேட் பண்றதுக்கு. ஸோ அதனால எப்ப நமக்குள்ள ஞானம் இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப அது வந்து எப்படி நமக்கு வந்து ஞானத்தை கொடுக்க முடியும்? ஏன்னா அதுக்குள்ள இருக்கிறது வந்து நாம தானே அதுக்குள்ள ஃபீட் பண்ணியே வச்சிருக்கோம், மனுஷங்க தான் அதுக்குள்ள ஃபீட் பண்ணி வச்சிருக்காங்க. அது எப்படி நமக்கு ஞானத்தை கொடுக்க முடியும்? அது கொடுக்க முடியாது அப்படிங்கிறதா. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்றாரு மந்திராஜ். ஸோ அவரு வந்து ஒரு தடவை வந்து இந்த ரோபோட்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனுஷ மாதிரி வேலை செய்யுது அப்படிங்கிறது பார்க்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு தடவை வந்து ஆர்கே பாட்னியோட சிமெண்ட் ஃபேக்டரிக்கு போயிருந்த போது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க ரோபோட்லாம் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறதான். ஸோ என்ன மாதிரி வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிமெண்ட் வந்து ஃபுல்லா உங்களுக்கு அந்த இது வெளில வரணும் இல்லையா, என் ப்ராடக்ட் வரணும்னா சிமெண்டா அது வெளில வரும் பொழுது அது எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது யாரால வந்து மிக்ஸ் பண்ணப்படுது, சிமெண்ட் வந்து மிக்ஸ் பண்ணணும் இல்லையா, அது இது இவங்களோட ரேஷியோல மிக்ஸ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் சிமெண்டா உருவாகுது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி மிக்சிங் வேலைய எது செய்யுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ரோபோட் தான் அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ற வேலைய செய்யுது. ஸோ உங்க அந்த ரா மெட்டீரியல்ஸ் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் இதுங்க மிக்ஸ் பண்றதெல்லாம் யார் பண்றது, ரோபோட் தான் மிக்ஸ் பண்ணி அது சிமெண்டா வந்து வெளில வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுலயும் வந்து அவர் சிமெண்ட் ஃபேக்டரி பார்த்துட்டு வந்தார்.
அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒரு விஷயத்த வந்து கேள்விப்படுறாரு. சோ என்ன கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு தடவை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரோபோட் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அது போகுது, அது பண்ணுது, எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. சோ அந்த ரோபோட்டுக்கு எதிராக அந்த ரோபோட் வந்து அதை ஆப்ரேட் பண்றதுக்கு அது ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கு அது ரோபோட். சோ அது பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு எதிர வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த வேலை செய்யற அந்த ரோபோட்க்கு முன்னாடி போய் நின்னுடுறாரு. அப்புறம் அது என்ன பண்ணுது அவனை பீஸ் பீஸா தான் ஆக்குது அது. ஏன்னா அதனுடைய வேலை என்ன? சோ அதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. அதான் ஃபீல் பண்ணிருக்கு. அதுக்கு முன்னாடி வர்றது அது எல்லாத்தையும் அது துண்டு துண்டு எல்லாத்தையும் பொடியாக்கணும். அதுல உடைக்கணும் அதுக்கு. சோ அதே மாதிரி வரும்போது சோ இவன் போய் ஒரு மனுஷன் போய் நிற்கும் போது மனுஷனையும் அது வந்து பீஸ் பீஸா ஆக்கிடுது அப்படிங்கிறதாம். சோ அதனால வந்து அதுக்கு வந்து என்னன்னா அது அதனுடைய வேலைய செஞ்சுது. அதுக்கு தெரியுமா என்ன? இது கல்லு, இவன் மனுஷன், இவனை உடைக்கணும், இவனு கல்லை உடைக்கணும், இவனை உடைக்க கூடாது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வந்து என்ன நிக்குதோ அதை தூள் தூளாக்கணும். அதான் அதனுடைய வேலை. அதுதான் ஃபீட் பண்ணப்பட்டிருக்கு அதுக்குள்ள தகவல். சோ அதனால அதுக்கு முன்னாடி அது மனுஷன் வந்த போது அவனையும் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறதான். அதனால மிஷினுக்கு முன்னாடி மிஷின் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா மிஷினுக்கு முன்னாடி வரும்போது அதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை அது வந்து செய்யுது அப்படிங்கிறத. நீங்க அந்த மிஷினுக்குள்ள நீங்க கைய போட்டீங்கனாலும் சரி, இல்ல நீங்க மசாலா போட்டீங்கனாலும் சரி, ஒன்னும் அதுக்கு கொடுக்கல் வாங்கலே கிடையாது. எல்லாத்தையும் என்ன பண்ணும் அது தூள் தூளா ஆக்கிடும். அவ்வளவுதான். சோ அதுதான் அதனுடைய வேலை அப்படிங்கிறதான். சோ இதுல வந்து இந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா ஞான் கை இதை வந்து நம்ம எப்படி வந்து ஞானம்னு வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறதான். சோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதனால ஆஹ் இது மகராஜ் சொல்லு இது வரைக்கும் வந்து எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஞானம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னா இன்னை வரைக்கும் நமக்கு வந்து என்ன இல்ல தெரியல அப்படின்னு சொன்னா ஞானங்கிறது என்ன அப்படிங்கிறதும் ஞானம் வந்து புத்கல பதார்த்தத்துல இருக்கா இல்லையா, இந்த ஜடா பதார்த்தங்களை ஞானம் இருக்கா இல்ல நம்மளுடைய ஆத்மாவில ஞானம் இருக்கா அப்படிங்கிறதுல யாரும் வந்து புரிஞ்சுக்கல அப்படிங்கிறதான். ஆத்மாதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஞானம் மூலியமா இந்த மாதிரி பொருள்களை வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பொருள்களை உற்பத்தி பண்றாங்க. அதனுடைய ஃபங்க்ஷனும் பாத்தீங்கன்னா அவங்களாலதான் நிர்மாணிக்கப்படுது. சோ அதனால வந்து எல்லாமே எவ்வளவு நேரம் பண்ணணும், என்ன மாதிரி வேலை செய்யணும், எல்லாம் மனுஷன்தான் நிர்மாணம் பண்றான் அப்படிங்கிறதான். சோ அதனால வந்து அந்த மிஷின்ல வந்து ஏதாவது வந்து ஒரு குறைபாடு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா இல்ல அதுல சார்ஜ் பண்ணி அது சார்ஜிங் டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு, சார்ஜே இல்லை அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகும், அதனுடைய எல்லா வேலையும் நின்னு போயிடும் அப்படிங்கிறதான். சோ எவ்வளோ சாவி கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த அளவுக்குதான் அது வந்து ஓடும் அப்படிங்கிறதான். இவ்வளவு பைசா அதுல போட்டிருக்காங்களோ அந்த அளவுக்கு அது வந்து வேலை செய்யும் அப்படிங்கிறதான். சோ அதனால வந்து இன்டர்நெட் கூட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கான சாதனம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதான். அதனால இது எல்லாமே அவங்க வந்து எல்லாமே மனுஷனால உருவாக்கப்பட்டது. இந்த ஞானம் யாருடையதுன்னு பார்த்தோன்னா மனுஷனுடைய ஞானம். சோ எது வந்து அந்த உபயோகத்துல வருதோ எல்லாமே நீங்க இன்னைக்கு என்னென்னலாம் நீங்க உபயோகப்படுத்திட்டு இருக்கீங்களோ எல்லாமே எங்க இருந்து வந்தது, மனுஷனுடைய ஞானத்துல இருந்துதான் வந்தது அப்படிங்கிறோம். சோ அந்த ஞானத்தினால மனுஷன் தான் கிட்ட இருக்க ஞானத்தினால அவன் என்ன பண்றான் அப்படின்னா தனக்கு சௌகரியமான விஷயங்களை அவன் வந்து உருவாக்கிக்கிறான் அப்படிங்கிறான். சோ அதனால இதுக்கு என்ன அர்த்தம் இல்லை அப்படின்னா அந்த கூகுள்ல ஞானம் இருக்கு அப்படிங்கிற அர்த்தம் அதுக்கு இல்லை அப்படிங்கிறது. ஞானத்தின் மூலியமா நம்ம வந்து சப்தத்தை உச்சரிக்கும் போது உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த சப்தமே வந்து ஞானமயமா ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதான். அது சப்தம் வந்து ஞானத்தை அடையிறதுக்கான ஒரு மாத்தியமா ஒரு இதுவா இருக்க முடியும் அப்படிங்கிறதாம். சோ அந்த மாத்தியம் மூலியமா சப்தம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்குதான் உங்களுக்கு வந்து வேலை செய்ய முடியும். எது வரைக்கும் அந்த சப்தம் கேக்குதோ அது வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த ஞானத்தை அடையிறதுக்கான அந்த வேலையை செய்ய முடியும் அந்த சப்தத்து மூலியமா அப்படிங்கிறதாம்.
சோ இப்பவே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு பாஷையில பேசினாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியாத மொழியில பிராகிருத பாஷையிலயோ இல்ல கன்னட பாஷையிலயோ சப்தம் அந்த சப்தமா வந்ததுன்னு சொன்னா அந்த பாஷைக்கு சம்பந்தப்பட்ட சப்தம் வந்ததுன்னு சொன்னா உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கறதான். ஏன்னா உங்களுக்கு வந்து அதை பத்தின ஞானம் இருந்தது அப்படின்னு சொன்னாதான் அந்த சப்தத்தை உங்களால வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதாம். அப்போ இதுல வந்து அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாதான் அந்த சப்தம் என்னத்தை கொடுக்கு என்ன சொல்லுது அப்படிங்கறத உங்களால வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதான். அதனாலதான் சொல்றாங்க ஜினேந்திர பகவான் மூலமா சொல்லப்பட்ட அந்த சப்தம் இருக்கு இல்லையா, அது வந்து சப்த ஞானம் கூட வந்து பாத்தீங்கன்னா அது ஏன் அது வந்து அந்த அளவுக்கு பகவானுடைய வாணி இது வந்து மகத்துவ பூர்ணமா ஆடுது அப்படின்னு சொன்னா இதெல்லாம் வந்து இந்த பாவம் இந்த அர்த்தம் இதெல்லாம் வந்து ஜினேந்திர பகவானுடைய அவருடைய அவருடைய வாணியில மட்டும்தான் உங்களால வந்து இந்த மாதிரி தத்துவம் பத்தின விஷயங்கள்லாம் உங்களால, அதனாலதான் அது வந்து மகத்துவபூர்வமானதா இருக்கு அப்படிங்கிறதுதான். ஆத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கருமத்தினுடைய பந்தம் ஏற்படுது அப்படிங்கறத எல்லாரும் சொல்றாங்க. மேலாக மேலாக யார் பார்த்தாலும் பேசுவாங்க. எல்லாரும் நிறைய விஷயம் எல்லாரும் விஷயம் தெரியாதவங்க கூட நல்லா பேசுறாங்க. சோ அதனால இருக்காங்க. சோ இறந்து போறத பத்தி கூட பாத்தீங்கன்னு சொன்னா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றதுக்கு வந்து யாரும் ஒண்ணும் இது பண்றது எல்லாரும் சொல்ல முடியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல யாருக்கும் ஒரு தெளிதலோ இல்லை இதுவோ இல்லை அப்படிங்கிறதாம். சோ அதுல சரியான ஞானம் யாருக்கும் இல்லை அப்படிங்கிறதான். அது எது மூலியமா தெரிஞ்சுக்கிறோம்? எந்த மாதிரி ஒரு தாரணை மக்கள் மத்தியில படிஞ்சிருக்கு அப்படிங்கிறதாம். சோ ஒரு அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப என்ன பண்றாங்க? இறந்து போனவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சாந்தி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அவங்க வீட்டிலே பண்றவங்கலாம் இருக்காங்க. சோ அதனால வந்து அவங்க வந்து எங்கேயாவது வந்து வைகுண்டத்துல இருப்பாங்க. ஒருவேளை அகால மரணம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா சாதாரணமா மரணம்னா வைகுண்டத்துல இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அகால மரணம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா அப்ப என்ன பண்றாங்க? அவங்களுக்காக ஏதாவது சாந்தி பண்ணும் சிரார்த்தம் பண்ணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து அவங்க கிட்ட இருந்துட்டே இருக்கு அப்படிங்கிறதான். எந்த ஜீவன் மரணம் அடைஞ்சு எங்க போயிருக்கு அத பத்தின இதெல்லாம் அறிதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனா அந்த ஒரு குருட்டு நம்பிக்கையோட அதுக்கு வந்து என்ன பண்றாங்க? சாந்தி பண்றாங்க. சோ என்ன சொல்லிட்டு பண்றாங்க? அவர் எங்க வேணா இருக்கட்டும், இறந்து போனவர் எங்க இருந்தாலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுப்பாரு. அது சாந்தி பண்ணுனா என்ன கொடுப்பாரு? உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரு அப்படிங்கறதுதான். அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு திரவியம் தியாகம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா பூஜை பண்ணுங்க, அவங்களுக்கு ஸ்ராத்து பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் வந்து என்ன மாதிரி இதுல வந்து உங்களுக்கு அந்த மாதிரி குருட்டு நம்பிக்கையில பண்றாங்க. சோ இதெல்லாம் வந்து என்ன பரியாயத்துல இருக்கு, என்ன கதியில போயிருக்கு அந்த மாதிரி வர்ணன் இங்க எதுவுமே வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறதான். சோ அதனால வந்து எத்தனை கதி இருக்கு, அதுக்கு பெயர் என்ன, அது எங்க போயிருக்க முடியும், அது எதுவுமே அவங்களுக்கு வந்து தெரியாது அப்படிங்கிறதான். சோ எங்க இருந்து எங்க போக முடியும், எது வரைக்கும் அதால போக முடியும், சோ அது வந்து எதுவுமே அவங்களுக்கு தெரியறதில்லை. ஆனா இவங்க வந்து என்ன பண்றாங்க? அது தேவனாச்சா நாரகியாச்சா விலங்கு கதிக்கு போச்சா எதுவும் தெரியாது. ஆனா குருட்டு நம்பிக்கையில என்ன பண்றாங்க? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க. சாந்தி பண்ணும் அப்படிங்கிறதான். சோ அதனால வந்து உங்களுக்குள்ள ஏதாவது வந்து ஒரு கஷ்டம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா, உங்க வீட்டுக்குள்ள ஒரு பயம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா, சோ எங்கேயாவது உங்களுக்கு வந்து பூதம் பிசாசு அந்த மாதிரி ஒரு தொந்தரவு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா உடனே என்ன உங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து சாந்தி பண்ணுங்க, பித்ருக்களுக்கு சாந்தி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன பண்ண சோ அதப்ப நிறைய விளம்பரங்கள்லாம் கூட அந்த மாதிரி பார்க்கிறோம். நிறைய பண்டிதர் தான் அந்த மாதிரி பண்றதெல்லாமும் பார்க்கிறோம். அப்படி இந்த விஷயங்கள்ல ஜெயினர்கள் கூட பார்த்தீங்கன்னா இதுல போய் மாட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான். தத்துவ ஞானம் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது அப்படிங்கிறதான். சோ இறந்ததுக்கு அப்புறம்
ஆத்மா வந்து எப்ப வந்து இன்னொரு பரியாயத்தை அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, இன்னொரு இடத்துல பிறந்துடுச்சு அப்படின்னு சொன்னா, அது பிறந்ததுக்கு அப்புறமா அது வந்து என்ன பண்ண முடியும்? அது உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறான். அது அதனுடைய ஜென்மம், அதனுடைய வாழ்க்கை. அங்கதான் அதனுடைய இது பண்ணிக்க முடியுமே தவிர உங்களுக்கு வந்து எதுவும் பண்ண முடியாது. அப்படி உங்களுக்கானது கொடுக்கல் வாங்கல அதுக்கு எதுவும் இருக்க முடியாது அப்படிங்கிறதான். அப்படியே கொடுக்கல் வாங்கல் இருந்தது அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு விதத்துல அது ஒரு சில இடங்கள்ல அது வந்து நடக்க முடியும். அதுக்கு வந்து தனி ஏற்பாடு இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அது உங்களை வந்து பாதிக்க முடியும் அப்படிங்கிறதான். ஒருவேளை இந்த பூதம் வியந்திரர் அந்த மாதிரினா ஆனாங்க அப்படின்னு சொன்னோம், அவங்களுமே வந்து தேவகதிக்கான உயிர் தான். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வியந்திர தேவரா ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆத்மா வந்து இதுவே அடையாம அவங்களாம் சொல்றாங்க இல்லையா, செத்த உடனே அது வைகுண்டம் போகாம நடுவே சிக்கிட்டு உலாவிட்டு இருக்கும் பேயா பிசாசா அப்படிங்கிறது. சோ அந்த மாதிரி அது சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இல்ல. அது எங்க இருக்குது? தேவகதிக்கு போயாச்சு, அது தேவகதியில தான் இருக்கு அப்படின்னா கூட. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து பழைய இதுவை வந்து இது பண்றதுக்கு வர முடியும். உங்களை ஆஹ் இது பண்றது கஷ்டம் கொடுக்கறதுக்கு வர முடியும் அப்படிங்கலாம். அதுக்கு வந்து நீங்க சாந்தி பண்ணணும்னு நீங்க நினைச்சினா கூட எவ்வளவு பூஜை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கூட அது ஒண்ணும் சாந்தி அடையறதெல்லாம் ஆகாது அப்படிங்கறதுதான். அதுக்கு எதுல சந்தோஷமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒருவேளை அது இயந்திர தேவனா இருந்து நீங்க அதுக்கு அதிகமா கஷ்டம் கொடுத்தது இப்ப அது இயந்திர தேவனா இருந்தது அப்படின்னு சொன்னா அப்ப அதுக்கு எதுல அதுக்கு சந்தோஷம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறதுதான் அதுக்கு சந்தோஷமா இருக்க முடியுமே தவிர நீங்க என்னதான் அதை நினைச்சு பூஜை பண்ணீங்கனாலும் என்ன பண்ணீங்கனாலும் அதை வந்து நிறுத்தலாம் முடியாது. அது கண்டிப்பா கொடுக்க வேண்டிய கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேதான் இருக்கும் இருக்கும் அப்படிங்கிறதான். நீங்க அதை வந்து ஏமாத்துறதுக்காக நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. எவ்வளவுதான் பண்ணீங்கன்னு சொன்னாலும், எவ்வளவு பித்ருக்களுக்கு சாந்தி பண்ணீங்கன்னாலும் சரி, இல்ல நீங்க அந்த சிராதம்லாம் அவங்களாம் பண்றாங்கல்ல, சோ அதெல்லாம் பண்ணீங்கன்னாலும் சரி, சோ அதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது நினைச்சது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குமே தவிர நீங்க அதெல்லாம் தடுத்து நிறுத்தலாம் முடியாது அப்படிங்கிறதான். அதனால வந்து இந்த குருட்டு நம்பிக்கையோட ஒவ்வொரு மனுஷனும் என்ன செய்ய விரும்புறானோ அதுபடி செய்யறான் அப்படிங்கிறான். ஆனா என்ன நடக்குது மரணத்துக்கு அப்புறம்? ஆத்மா வந்து எங்க போகுது? சோ அதுக்கு வந்து எப்படிப்பட்ட சம்ஸ்காரம் அதுக்குள்ள இருக்கு? எந்த காரணத்தினால அது அந்த சம்ஸ்காரம் அதுகிட்ட அந்த மாதிரி வருது அப்படிங்கறதெல்லாம் வந்து எல்லாரும் வந்து மேலாக சும்மா அப்படி இப்படின்னு பேசுவாங்க. ஆனா அது உண்மையிலே என்ன அப்படிங்கறத யாருக்கும் தெரியறதில்லை. சம்ஸ்கார் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்களே தவிர ஆனா அந்த சம்ஸ்காரம் அப்படிங்கிறது என்னங்கிறதுன்றது யாருக்கும் தெரியறது கிடையாது. சம்ஸ்காரம்னா என்ன? சோ சம்ஸ்காரத்தை சம்ஸ்காரம் எப்படி அந்த உயிரோட இணையுது, அதுல எப்படி அது அமையுது, அதுக்கான காரணம் என்ன, சம்ஸ்காரம் ஏற்படுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எது வந்து அவங்களுக்கு வந்து அது ஆதத்தா, அதாவது பழக்கமானதா, அதுக்குள்ள அவங்களுக்குள்ள அந்த சம்ஸ்காரமா ஆகுது அப்படிங்கறது வந்து சும்மா மேலாக தான் அவங்களால பேச முடியும் தவிர உண்மையிலேயே உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது அவங்களுக்குமே வந்து தெரியாது அப்படிங்கிறது. சோ அந்த சம்ஸ்காரத்துக்கான காரணம் என்ன? இது வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி எந்த சாஸ்திரத்திலையும் உங்களுக்கு வந்து இந்த சம்ஸ்காரத்துக்கான காரணம் வந்து நமக்கு வந்து கிடைக்காது அப்படிங்கிறது. சம்ஸ்காரம் எந்த காரணத்தினால நமக்குள்ள ஏற்படுது அப்படிங்கிறதான். இது வந்து ஆத்மாவில வந்து அந்த அந்த கர்மம் வந்து பந்தம் ஆயிடுது இல்லையா? சோ அந்த பந்தம் காரணமா யாரும் வந்து அதை பத்தி யாரும் தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது. ஆத்மால ஏற்படுற அந்த கர்ம பந்தத்தை பத்தி, அந்த கர்ம பந்தத்துக்கான காரணம் பத்தியும் யாருக்கும் வந்து தெரியாது. ஏன்னா கர்மம் வந்து சூக்ஷ்மமா இருக்கு.
ஆத்மாவும் பார்க்க முடியல, கர்மத்தையும் பார்க்க முடியல. சோ அதை பத்தின விஷயம் யாருக்கும் தெரியல அப்படிங்கறதாம். சோ அதனால இத பத்தி எல்லாம் யாரால சொல்ல முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் உங்களுக்கு சர்வஜானம் மட்டும்தான், சர்வஜ பகவானால மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படிங்கறதாம். சோ அதனால நம்ம நடக்கிறோம், நிக்கிறோம், பல விதமான பரிணாம பரிணாமம் பரிணாமம் நமக்குள்ள பரிணமிச்சுட்டே இருக்கு. சோ அதுல அநேக பரியாயம் போயிட்டே இருக்கு. சோ யாருக்கும் எதுவுமே தெரியாது. திரவியம்னா என்ன, குணம்னா என்ன, பரியாயம்னா என்ன. சோ எந்த திரவியம் எந்த வடிவுல பரிணமிக்குது, எந்த திரவியத்துக்குள்ள என்ன மாதிரி எவ்வளவு சக்தி இருக்கு, சோ இது எதுவுமே யாருக்குமே தெரியறது இல்ல அப்படிங்கறதான். சோ சக்தி, அந்த சக்திகளை நம்ம உபயோகப்படுத்துறமே தவிர, சோ அந்த சக்தி எப்படி வந்தது அதை பத்தின ஞானம் யாருக்கும் கிடையாது அப்படிங்கறதான். நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா, நம்மளுடைய ஆத்ம சக்தியை உபயோகப்படுத்தும். எதுக்காக உபயோகப்படுத்துறோம் ஆத்ம சக்திய? பாக்குறதுக்கு, அறியறதுக்கு, ஆசைப்படுறதுக்கு அப்படிங்கறதான். ஆனா நமக்கு என்ன தெரியாது, நம்ம ஆத்மாவுக்குள்ள எவ்வளவு சக்தி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்படிங்கறதான். சோ எங்க இருந்து அது வேலை செய்து அதுவும் தெரியாது. சோ அது எது ஆத்மாவுடைய சக்தி, எது மனசோட சக்தி, எது இந்திரியத்தோட சக்தி, இந்த ஞானம் யாருக்கும் கிடையாது அப்படிங்கறதான். எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா போயிட்டே இருக்கு. எப்படி கிடைக்குதோ அதுல அந்த வடிவத்துல பரிணமிச்சுக்கிட்டே அதனுடைய வேலைய செஞ்சுட்டே இருக்கு அப்படிங்கறதான். சோ இது எல்லாமே ஞானம். சோ இந்திரியத்துல கூட பாத்தீங்கன்னா ஞானம் வருது அப்படின்னு சொன்னா, அது கூட இது மூலியமா அந்த இந்திரியத்துக்கு ஞானம் கிடைக்குது அப்படிங்கறதான். சோ எப்படி பாத்தீங்கன்னா இந்திரியத்துல ஞானம் எது மூலியமா வர முடியும்னா, சோ அந்த இந்திரியம் எந்த ஆத்மா அதுல இருக்கோ, சோ அந்த சேத்தனா மூலியமா தான் அதுக்கு அந்த ஞானம் வர முடியும் அப்படிங்கறதான். சோ ஆத்மா மூலியமா தான் அதுக்கு ஞானம் இந்திரியங்களுக்கும் வர முடியும் அப்படிங்கறதான். அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா சப்தத்துல கூட ஞானம் பாத்தீங்கன்னா ஆத்மா மூலியமா தான் வர முடியும் அப்படிங்கறதான். அதனால இந்திரியத்துக்கும் பாத்தீங்கன்னா தனியா அதுக்குன்னு எந்த ஞானமும் கிடையாது அப்படிங்கறதான். ஞானம் யாருடையது? ஆத்மா. மனசும் பாத்தீங்கன்னா அதுக்கும் அதுக்கான ஞானம்னு கிடையாது. சோ அதுவும் யாருடைய ஞானம்? ஞானம் ஆத்மாவுக்கானதுதான். சோ மனசுக்குன்னு தனி ஞானம் கிடையாது. மனசு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வேலையை செய்யும் உங்களுக்கு. சோ அது ஒரு கருவி மாதிரிதான், வேலைக்கான ஒரு கருவி மாதிரிதான் மனம் கூட பாத்தீங்கன்னா. சோ மனசு இருந்ததுக்கு அப்புறம், சோ அப்ப மனசு இருந்தது அப்படின்னு சொன்னா ஆத்மா பாத்தீங்கன்னா தனக்காக அதால என்ன பண்ணிக்க முடியும்னா ஒரு விசாரம் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அதே மாதிரி விஷயங்களை அதால ஞாபகத்துல வச்சுக்க முடியும் அப்படிங்கறதும். அதனால தனக்காக நல்லதோ கெட்டதோ அதால யோசிக்க முடியும். எப்போ ஆத்மாவுக்கு மனங்கிற அந்த கருவி இருந்தது, மனங்கிற அந்த இது அதுக்குள்ள இருந்தது அப்படின்னு சொன்னோம். சோ இது எல்லாமே மனசுக்கான வேலையா இருக்கு. சோ அதனால இந்த மனசும் எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவுமே பாத்தீங்கன்னா மனசு கூட பாத்தீங்கன்னா ஒரு விசேஷமான புத்கல திரவியத்தாலதான் அது கூட மனங்கிற அந்த அத்தீந்திரியம் நம்ம சொல்றோம். அது அதுவுமே அந்த இந்திரியமும் அதாலதான் உருவாகுது அப்படிங்கறதான். அதனால எல்லாம் அந்த புத்கலங்கள்லாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய சக்தி மூலியமா அதுதான் செயல்படுது. சோ அது உருவாகிக்கிறது இந்த மாதிரி புத்தகங்களால உருவாகுது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஆத்மாவுடைய சக்தி இது மூலியமா அது செய்யப்படுது. அதுக்கான சக்தி அதுக்கு கிடைக்குது, ஆத்மா அதுக்கு சக்தியும் கிடைக்குது அப்படிங்கலாம். சோ மக்கள் ஆனா பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே உபயோகம் பண்ணிக்கிறாங்க. மனசை உபயோகம் பண்ணிக்கிறாங்க, இந்திரியத்தை உபயோகம் பண்ணிக்கிறாங்க. ஆனா இதை அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படிங்கதான். சோ மனசுக்கு என் சக்தியை உருவாக்குறது யார்? சோ மனசுக்கு சக்தி, இந்திரியங்களுக்கு உருவாக்குறது யார்? இதுக்கு இந்த சக்திகளுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய எத்தனை சக்திகள் அங்க வேலை செய்யுது, என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கறத இது எல்லாமே உங்களுக்கு எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கறதாம். எங்க இருந்து கிடைக்கும்? நம்ம சொல்றோம் சாதாரணமா
புண்ணியக்கா வந்து ஆசிரமம் இருக்கு, புண்ணியத்தினுடைய ஆசிரமம் ஓராகாய், புண்ணியத்தினுடைய பந்தம் ஓராய், பாபாசுரம் ஏற்படுது, பாப பந்தம் ஏற்படுது அப்படிங்கிறதுலாம் கூட நம்ம வந்து நிறைய பேசுறோம். சோ அதனால இது வேண்டிதான் தெரியும். நமக்கு என்ன தெரியுது? நமக்கு புண்ணியம் காரியம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா புண்ணியத்தினுடைய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். அதனால எப்படி விதைக்கிறோமோ அப்படி வந்து பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றோம். ஆனா அந்த விதைங்கிறது என்ன? அந்த புண்ணிய பாவம் சரி நமக்குள்ள வந்து அந்த புண்ணிய பாவத்தினால எப்படி நமக்குள்ள வந்து அந்த புண்ணியம் பந்தமாகுது, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எதுவுமே நமக்கு வந்து தெரியல அப்படிங்கறதான். அதனால எது வரைக்கும் நீங்க வந்து அந்த கர்ம வடிவ திரவியத்தை வந்து ஏத்துக்கல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து இதுக்கான காரணங்களை உங்களால சொல்ல முடியாது அப்படிங்கறதுதான். அதனால வந்து விதை இருந்ததுன்னு சொன்னா விருட்சம் இருக்க முடியும் அப்படிங்கறதுதான். என்ன மாதிரி விதையா இருக்கோ அதே மாதிரிதான் விருட்சமும் அதுக்கான விருட்சம் தான் இருக்க முடியும் அப்படிங்கறதான். எப்படி வந்து கர்மம் செய்யப்படுதோ அப்படிதான் உங்களுக்கு வந்து பலனும் கிடைக்க முடியும் அப்படிங்கறதுதான். ஆனா பாத்தீங்கன்னா யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மங்கிறது என்ன மாதிரி வஸ்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியல அப்படிங்கறதான். யாருக்கு வந்து இதை பத்தி தெரியல வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து அவங்கள வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதான். அவங்களும் இங்க கேட்டுக்க நிறைய பேர் கேட்கறாங்க மகராஜ பிரசனா கேட்கும்போது. அது தெரியாதவங்களும் அது கேட்கறாங்க அப்படின்னு. அதனால வந்து அவங்களும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு. அதனால எப்படி கர்மம் பண்றீங்களோ அப்படி வேகா அப்படிங்கிற பகவான் சொல்ற அப்படின்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க இல்லையா? அதனால வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கறதுதான். ஆனா யாருக்கும் என்ன தெரியறது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்மம் என்ன அவங்களும் கேட்கிறாங்க. கர்மம்னா என்னன்னு தெரியாதவங்களும் கேட்கறாங்க, நான்-ஜெனிஸ் கூட கேட்கறாங்க அப்படின்னு. அவங்கள என்ன சொல்றாங்க, நீங்க என்ன கர்மம் எப்படி பண்றீங்களோ பலன் யார் கொடுப்பாங்க? பகவான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா கர்மம்னா என்னன்னு தெரியல அப்படிங்கறதான். அதனால கர்மம்னு சொன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஒரு கிரியை அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சிட்டு இருக்காங்களே தவிர கர்மம்னா என்னங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கல அப்படிங்கறதான். அதான் நீங்க என்ன வேலை செய்றீங்களோ அதுதான் கர்மம் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிதான் தெரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறதான். அதனால வந்து எதை பாக்குறாங்களோ அதுதான் வந்து அவங்களால வந்து சொல்ல முடியுது அப்படிங்கறதான். எதை பாக்குறாங்களோ அதை சொல்றது அப்படிங்கிறது வந்து ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை. எது வந்து தெரியலையோ அதுதான் வந்து அதை பத்தி பேசுறவங்கதான் சிலர் தான் இருக்க முடியும். அதுதான் விசேஷமானதும் இருக்க முடியும் அப்படிங்கறதான். அதனால அது வந்து பாத்தீங்கன்னா அதனால பகவான் சொல்லும்போது யாரு வந்து சர்வஜனா இருக்க முடியும் அப்படிங்கறதுலாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யார் வந்து நல்ல விஷயங்களை சொல்றாங்களோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி உள் விஷயங்கள் சூக்ஷ்மமான விஷயங்களை யார் பேசுறாங்களோ அவங்கதான் வந்து உங்களுக்கு சர்வஜனா இருக்க முடியும் அப்படிங்கிறது. அந்த கர்மத்தினுடைய வேலை என்ன, அந்த கர்மம் நம்முடைய ஆத்மாவோட எப்படி பந்தமாயிருக்கு, எந்த கர்மத்தினால நமக்குள்ள வந்து இதனால நாம நமக்குள்ள வந்து கர்மத்தை பந்தம் பண்ணிக்கிட்டோம். அது வந்து நமக்கு வந்து தெரியல அப்படிங்கிறதான். ஆனா புறக்கிரியையில தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம கர்மத்தை வந்து புரிஞ்சுக்கிறோம். அந்த கர்மத்துக்காக தான் நம்ம வந்து சொல்றோம். என்னன்னு சொல்றோம், நாம எப்படி பண்றோமோ அப்படிதான் நமக்கு வந்து எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனே எந்த சம்பிரதாயத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஞான சாஸ்திரம் இந்த மாதிரி ஞானம்லாம் வந்து கிடையாது அப்படின்னு மேல மேலதான் அவங்க விஷயம் பேசுறாங்களே தவிர உள்ளுக்குள்ள சூக்ஷ்மமான ஞானம் எங்கேயுமே வந்து உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறதா. கர்மத்தோ கைங்கல கர்மத்துக்கு அர்த்தம் அவங்களாம் என்ன சொல்றாங்க, வெறும் கிரியை அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இருக்கு. அதனால எந்த கர்மம் பந்தமாகுது, அது எந்த மாதிரி கர்மம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல அப்படிங்கிறதான். இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் இதை பத்தி பேசுறாரு, அது நாளை கிளாஸ்ல பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஆண்டி, புரியுது ஆண்டி. ஏன்னா எது அது சாஸ்திரத்தை வந்து அத்தியனம் பண்ணணும்னு சொல்றதுனால சாஸ்திரம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படிங்கிறதுதான் அவர் வந்து இவ்வளவு அதான் மோகம் வந்து அழியறதுக்கு சாஸ்திரத்தினால அழியுதுன்னு ஐ மீன் சாஸ்திரத்தை அத்தியனம் பண்ணணும். அது எங்க இருந்து எது நம்ம சும்மா எப்படிப்பட்ட சாஸ்திரத்தை நம்ம அத்தியனம் பண்ணணும்னு தெரியணும்ல, யாரால சொல்லப்பட்ட சாஸ்திரம் அதுல எப்படி இருக்கணும் ப்ராசஸ்லாம் அப்படிங்கிறதுதான் நிறைய சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் சொல்லிட்டு இருக்காரு கிளாஸ்ல பாக்கலாம்.
ஓகே. தேங்க்ஸ் எவ்வளவு ஆண்டி. சிம்பிளா யோசி நாளைக்கு பார்க்கலாம். எவ்வளவு சிம்பிளா புரியுற மாதிரி எவ்வளவு சிம்பிளா புரியறதுக்கு எவ்வளவு யோசிச்சு பேசியிருக்காரு அவரு. அதான். ஓகே ஓகேம்மா, நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். எல்லாரும் சண்டே கிறிஸ்டன் பா. தர்ஷன் ஆண்டி எல்லாரும் ஜெய் ஜெயன் பண்ணிடுறேன்.